வாங்க 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 வாங்க. துப்புனா தொடச்சிக்கொண்டு தான் இருப்பாங்க. அம்மா அம்மா. ஹலோ காய்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு தி சேனல் எவ்ரிவன். எல்லாருக்கும் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப மிகப்பெரிய நன்றி. எதுக்காக இந்த மிகப்பெரிய நன்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டாக கோவா வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வீடியோஸ் கிட்ட போட்டேன். எல்லா வீடியோஸ்க்கும் வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நான் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஃபர்தராக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ட்ரிப்பு கோவா போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக 2 மாதம் கிட்ட ஆக போகுது கோவா போயிட்டு வந்து. ஸோ சின்னதாக ஒரு அவுட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிமான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சின்னதாக அவுட் போகலாம் அப்படின்னு சொல்லி டிமான் எடுத்துகிட்டு இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரி ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். டேரெக்டாக ஏலகிரி ஹில்ஸ் தான் போகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஏலகிரி ஹில்ஸ் போகல. ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாணியம்பாடி அப்படின்ற ஊரில் என் ஃப்ரெண்டோட மேரேஜ் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இப்போ முஸ்லீம்ஸ் மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஹல்தின்னு வைப்பாங்க, அதுக்கப்புறம் காலையில் தான் மேரேஜ்னு சொல்லி வைப்பாங்க. இப்போ நேராக ஹல்தி போகிறோம். ஹல்தி முடிச்சுட்டு நேராக ஏலகிரியில் போய் நம்ம அங்கிளோட ஸ்டே ஒன்று இருக்குது, ஏலகிரி ஹோம் ஸ்டே. அது நான் டேரெக்டாக அங்கே போய் அதுக்குன்னே ஒரு டெடிக்கேட்டடாக வீடியோ பண்ணணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே பக்காவாக இருக்கும், ரேட்டும் கம்மி, வித் ஸ்விம்மிங் பூல் அது இதுன்னு சொல்லி நிறைய அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அங்கேயே உங்களுக்கு ஃபுட்டு அதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போடுறது உண்டு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து இப்போ என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, நேராக இப்போ வாணியம்பாடி போய்கிட்டு இருக்கோம் அந்த ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு. ஹல்தி ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமேலு நேராக ஏலகிரி ஹில்ஸ் ஏற போகிறோம். நைட் அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். மறுபடியும் காலையில் கிருஷ்ணகிரியில் மேரேஜ். ஸோ மேரேஜுக்கும் போக போகிறோம். அதான் சரி ஒய் நாட் விளாக் எடுத்தும் வந்து கோவா சீரீஸும் முடிஞ்சு ஒரு 1.5 வீக்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஃபர்தராக எதுவுமே வீடியோ போடல. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஹபீபும் வந்துட்டு இருக்கான் டாமினரில். ஸோ டாமினர் 250 ரிவ்யூவும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ப்ளஸ் மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கான் அந்த வண்டியில், அந்த அளவுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கான். இது வரைக்கும் அந்த மாதிரி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலாமான்னா கூட உங்களுக்கு ஐடியா இருக்காது டாமினர் 250ல். ஸோ அதோட வீடியோவும் வந்து டெடிக்கேட்டடாக பைக் ரிவ்யூ, டாப் ஸ்பீட் ரிவ்யூ, அதுக்கப்புறமேல் பைக் மாடிஃபிகேஷன் ரிவ்யூ, இது மூணுமே வந்து பைக் ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ விளாக் நான் எங்கே எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பள்ளிக்கொண்டா டோல்லாம் தாண்டி ஆம்பூர்கிட்டே வந்துட்டோம். அங்கே தான் எடுத்தேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக இருட்டாகிடுச்சு. ஈவினிங் 5 மணிக்கு கிளம்புறதா பிளானு. ஸோ எனக்கு சில பல ஒர்க்ஸ் வந்துட்டனால என்னால் சீக்கிரம் கிளம்ப முடியாதனால இப்போ தான் கிளம்பணும். அதனால் வீடியோ எங்கேயும் வந்து லைட்டே எல்லாம் ஆன் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு லைட் வரும், அதனால் விளாக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சைடில் லைட் வர்றது பார்த்தா தெரியும். நம்ம ஹபீப் ப்ரோ தான் வந்துட்டுருக்காரு. கிட்டத்தட்ட வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணால் ரோடோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு மேபி ஃபாகும் கொஞ்சம் லைட்டாக ஆகலாம், தெரியுமா தெரியலையா அப்படின்றது தெரியல. ஜஸ்ட் என்னோட ஸ்பீடோமீட்டர் தெரியல அவங்களுக்கு, அவ்வளோதான். சுற்றி ரோடு வந்து வேறு எதுவுமே உங்களுக்கு ரோடே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்குது நிலமை. அதனால தான் வந்து நான் வீடியோஸே எடுக்கல. ஸோ கிடைக்கிற இடத்துல நான் வீடியோஸ் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த இடத்துல மேபி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய ரோடு போட்டுக்கிட்டே இருக்காங்க, பிரிட்ஜு கட்டிக்கிட்டே இருக்கானுங்க. இன்னும் சென்னையிலேருந்து வாலாஜா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதே இன்னும் ஒழுங்காக முடிக்கலை. அதுக்குள்ளே இங்கேயும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு மேபி தெரியும்னு நினைக்கிறேன், எங்கேயும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த இங்கே பார்த்தீங்களா, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக பிரிட்ஜு கட்டிகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி சென்னையிலேருந்து வாலாஜா வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னுமே கட்டலை. எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச இதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ரைடு போக ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்துட்ருக்கேன். இன்னும் வரைக்கும் அங்கேயே கட்டி முடிக்கல, அதுக்குள்ளே இந்த சைடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ வேலூர்லேருந்து ஒரு பெங்களூர் போகிற ரோடும் சரி, சேலம் போகிற ரோடும் சரி, நல்லா செம்மையாக இருக்கும் ரோடு வண்டி ஓட்டுறதுக்குன்னு. ஹபீப்ஜிக்கு எப்படி நான் நன்றி சொல்லுவேன்னே தெரியல. இந்த மாதிரி நல்லா இருட்டாக ரோடு போய்கிட்டு இருக்கா, விசிபிளே இல்லாத ரோட்டில். இப்போ பாருங்கள், சிக்னல் கொடுத்தோன்னே ஆன் பண்ணுவான், தெரியுதா? அப்படியே ஃபுல் ஒயிட் ஆயிடுச்சு பாருங்க. நண்பேண்டா, ஒரு சிக்னல் தான் இப்படின்னு காமிச்சா ஆன் பண்ணிட்டான் லைட்டை. ஃபைனலாக ஆம்பூருக்குள்ளே வந்து என்ட்ராயிட்டோம். நீங்கள் ஆம்பூருக்குள்ளே என்ட்ரானீங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த ஆம்பூர் பிரியாணின்ற பேரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற ஒரு அலப்பறை பார்க்கணுமே, லைனாக பிரியாணி கடையாக தான் இருக்கும். ஆம்பூர் என்ட்ரன்ஸு, ஓகேங்களா? நீங்கள் ஆம்பூர் என்ட்ரன்ஸுன்னு இல்லை, நீங்கள் இந்த ஆம்பூரை ஸ்டார்ட் பண்ண இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே அப்படியே உங்களுக்கு லைனாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பிரியாணி கடையாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த நல்லா இருந்த ரோடெல்லாம் பிரிட்ஜு போடுறேன் நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் சூப்பர் ரோடு. ஆம்பூர் ரோடு எல்லாமே எப்போவுமே
இங்கேருந்து ரெகுலராக இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம சென்னையிலேருந்து வரப்போ இந்த வாலாஜா டோல்கேட் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரோடு வந்து எப்படி பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏங்க கிட்டத்தட்ட வேலூர்லேருந்து கிருஷ்ணகிரி 120-115 கிலோமீட்டருங்க. அதுவே நாங்கள் 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் கவர் பண்ண ரோடு இதெல்லாம். பிரிட்ஜு போடுறேன்னு சொல்லி அப்படியே ரொம்ப ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சுட்டுக்கானுங்க. அப்படியே இவனுங்க ஆல்ரெடி பிரிட்ஜு கட்டிட்ட மாதிரி தான். சாரி காய்ஸ், நான் இவனுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோ மன குமுறல் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமாக ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 10 வருஷ ரைடில் ஒரு தடவை கூட சென்னை ரோடு நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. இப்போயாவது அட்லீஸ்ட்டு கொஞ்சம் வந்து பேட்ச் இருக்குது. ஓரளவுக்கு ரோடு போட்டிருக்காங்க. ஒரு 10 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டர் ரோடு போட்டானுங்க. முன்னெல்லாம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் ரோடே போட்டிருப்பானுங்க. அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். இப்போ கூட நீங்கள் அங்கே வரவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டு நீங்கள் நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆம்பூரில் பிரிட்ஜு கட்டிட்டு இருந்தாங்க பாருங்கள். அந்த பிரிட்ஜே வந்து கீழே விழுந்துச்சு. பிரிட்ஜு இருங்க, இதை கிராஸ் பண்ணிக்கிறேன். பிரிட்ஜே வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த லட்சணத்தில் தான் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் ஒரு தடவை அந்த ஆனதுலேருந்து எனக்கு என்ன ஞாபகம்னா, திடீர்னு போயிட்டு இருக்கும் போது பிரிட்ஜு கீழே விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம மண்டை அந்த மாதிரி தான். எப்போவுமே வந்து திடீர்னு அப்படியே போய்கிட்டே இருப்பேன். பக்கத்தில் ஒரு அந்த விண்மே மிஷின் லாரியோ இல்லை ஏதோ ஒரு லாரி பக்கத்தில் போயிட்டு இருந்தாலும் என் மைண்டு திடீர்னு போயிட்டே இருக்கும். திடீர்னு அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி திடீர்னு டேங்கர் நம்ம மேலே கவுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வினோதமாக தான் யோசிச்சுட்டு போவேன். சூப்பர்ரா தாத்தா, சூப்பர்ரா. வாங்க 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 வாங்க. லைட்டு கூட இல்லை. லைட் இருந்துச்சுன்னாவாதும் பரவாயில்ல. சரி, இங்கே கட்டாகிறாங்க அங்கே கட்டாகிறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கலாம். ரோடே இருட்டாக இருக்குது. இந்த இருட்டு ரோட்டில் நம்ம மச்சான் வண்டி தான் சூப்பராக வந்துட்டுக்கிறான். கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து நான் டெடிக்கேட்டடாக இந்த வண்டியை நான் வீடியோ எடுக்கணும்னு ஆரம்பித்தேன். நான் கிட்டத்தட்ட 4-5 வீடியோ கூட பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் மாட்டி வச்சுருக்கான், அவ்வளோ விஷயங்கள் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கான். ஆனால் ஆல்ட்ரு பண்ணது எல்லாமே கம்பெனி ஃபிட்டாக அவன் கை வைக்கவே இல்லை. அதுதான் ஹைலைட்டை. கம்பெனி ஃபிட்டாக அவன் கை வைக்கலை. இப்போ கூட பின்னாடி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, இந்த டயர் ஹக்கர் ஒன்று எம்டி இது போட்டிருப்பான் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அப்படியே இந்த டயர் ஹக்கரை கட்டிட்டு நீங்கள் ஒரிஜினல் டயர் ஹக்கர் போட்டுடலாம். அந்த மாதிரி தான் மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கான் வண்டியை. நான் சொல்கிறது இவனை. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, இங்கே அப்படியே பக்கத்து ரோடுக்கு போனால் மலாய் பண்ணு கிடைக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம் அப்படின்றது தான் எங்கள் 2 பேரோட பிளானு. ஆனால் என்ன பண்ணுறது, முடியலை, வாய்ப்பு கிடைக்கல சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி டைமு. அதனாலே இப்போதைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகிடலான்ற மாதிரி தான் பிளானு. ஏன்னா ஆல்ரெடி ஓகே இவர் இண்டிகேட்டர் போட்டார். தப்பு எந்த தான் கவனிக்காமல் போனது. என்ன சொல்லிட்டு இருந்தேன், இங்கே மலாய் பண்ணு விற்பானுங்க. அதை மலாய் பண்ணு சாப்பிட்ணுன்னு தான் ரொம்ப ஆசை. நானும் ஹபீபும் பிளான் பண்ணி தான் வந்தோம் அந்த மலாய் பண்ணு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை லேட்டாக கிளம்புனனால. இதோ கைஸ், இந்த பிரிட்ஜ் இங்கே கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, காங்கிரீட்லாம் போட்டு. இந்த பிரிட்ஜு தான் கீழே விழுந்துருச்சு. கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடம் தான் வந்து பிரிட்ஜு கீழே விழுந்தது. என்ன கைஸ் சொல்கிறது, நம்ம புலம்பி மட்டும் என்ன ஆக போகுது? துப்புனா தொடச்சிக்கொண்டு தான் இருப்பாங்க. இல்லை மிஞ்சி நம்ம ஏதாவது கொஞ்சம் ஓவராக 1-2 வார்த்தை விட்டோன்னு வச்சுங்களேன், பைக்கர் இப்போ என்ன சொல்கிறது, இங்கே என்னோடய பிரேக் லீவர் வந்து உடஞ்சிருக்கு, ஃப்ரண்ட் பிரேக் லீவர். அதுக்கும் ஒரு கேஸை போடுவாங்க. ஹைவேவில் நீங்கள் பார்த்தீங்களா, அம்மா எவ்வளோ பெரிய பள்ளம். இன்னும் வரைக்கும் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. எப்போ தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிப்பாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. யாரோ ஃபோன் பண்ணுறான், யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த டிராஃபிக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போதே தாண்டிடணும். ஏன்னா இது வந்து ரொம்ப பிஸியஸ்ட் ஹைவே இது.